வாழ்க்கையில் நாம் நினைக்கிற சில விஷயங்கள் அப்படியே நடந்துடுறதில்ல. சில நேரங்களில் எதிர்பாராத மனிதர்களின் வருகை நம்ம வாழ்க்கையோட போக்கையே தலைகீழாக மாற்றிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் என் மகளோட வீட்டிற்கு அடியெடுத்து வச்சேன். என் பெயர் சரஸ்வதி. கணவர் தவறிய பிறகு என் வாழ்க்கையே என் மகள் ரம்யா தான். அவளுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டது. கார்த்திக் நல்ல மருமகன், பொறுப்பானவன். ஒரு நாள் மதியம் ரம்யாவிடமிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அம்மா, ஆஃபீஸ் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா, வீட்டை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியலை, சமையல் செய்ய நேரம் இல்லாமல் 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறோம், நீ கொஞ்ச நாள் இங்கே வந்து தங்க முடியுமா அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் கேட்டா. மகளோட கஷ்டத்தை கேட்டு என்னால் சும்மா இருக்க முடியலை. உடனே பையை பேக் பண்ணிவிட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனேன். நான் போனதும் என் மகள் ரம்யா என்னை கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டா. ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, என் மருமகன் கார்த்திக் என்னை விடாமல் உபசரித்தான். அத்தை, நீங்கள் வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, இனிமே தான் இந்த வீட்டுக்கே ஒரு லட்சணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒன்றும் புரியலை. இதற்கு முன்னாடி கார்த்திக் என்கிட்ட இவ்வளவு நெருக்கமாக பேசுனதே இல்லை. திடீர்னு அவங்கிட்ட ஏன் இவ்வளவு மாற்றம்? அம்மா, முதல்ல நீ எனக்கு பிடிச்ச கத்தரிக்காய் காரக்குழம்பு வைமா, ஆஃபீஸ் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு அப்படின்னு ரம்யா சமையல் அறைக்கு என்னை கூட்டிகிட்டு போனான். நானும் புத்துணர்ச்சியோட சமையல் செய்ய ஆரம்பித்தேன். இரவு உணவின் போது, அம்மா, இந்த சமையலுக்கு முன்னாடி உலகத்தில் எந்த ஹோட்டல் சாப்பாடும் ஈடாகாது, எத்தனை நாளைக்கு அப்புறம் வயிறு நிறைய சாப்பிடுறேன் தெரியுமா அப்படின்னு கார்த்திக் என்னை ரொம்ப புகழ்ந்து பேசினான். ஆனால் ரம்யாவோட முகம் டக்குன்னு மாறினதை நான் கவனித்தேன். ஏங்க, நான் என்ன தினமும் உங்களுக்கு கண்டதையாக சமைச்சு போடுறேன்? என் அம்மா சமைச்சதை பாராட்டுறீங்க, ஓகே, அதுக்காக என்னையே இழிவுபடுத்துகிறீங்க அப்படின்னு கோபமாக கேட்டா. அடடா ரம்யா, நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு கார்த்திக் சமாளிக்க பார்த்தான். ஆனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. நான் உடனே குறுக்கிட்டு, ரம்யா, கார்த்திக் சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்கிறான், சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தினேன். ரம்யா கோபமாக கை கழுவிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டா. நான் டைனிங் டேபிளை சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ மருமகன் கார்த்திக் என் பக்கத்தில் வந்து நின்னான். அத்தை, உங்கள் கையில் ஏதோ மந்திரம் இருக்குது. ஆனால் ஒன்று, நீங்கள் சமையல் மட்டும் நல்லா பண்ணலை, உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப கம்பீரமாக அழகாக இருக்கீங்க. ரம்யாவுக்கு உங்களை மாதிரி எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு கார்த்திக் சொன்னான். அவன் சொன்ன விதம் எனக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுத்தாலும் அவன் அன்பாக தான் சொல்கிறான்னு நினச்சேன். ஆனால் கார்த்திக்கோட கண்ணில் ஏதோ ஒரு ரகசியம் இருந்தது. அவன் மனசில் என்ன தான் இருக்குன்னு எனக்கு அப்போ புரியலை. சில நாட்கள் கடந்தது. அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. தினமும் ராத்திரி அவங்க அறையில் இருந்து சண்டை போடுற சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஒரு நாள் மாலை ரம்யா ஆஃபீஸில் இருந்து சீக்கிரமாக வந்திருந்தா. நான் 2 கப் டீ போட்டு எடுத்துகிட்டு அவள் அறைக்கு போனேன். ரம்யா என்கிட்ட பேசாமல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் கோபப்பட்டு ஃபோனை பிடுங்கி வச்சேன். ரம்யா, என்ன இங்கே கூப்பிட்டதுக்கு காரணம் இதுதானா? என்கிட்ட 2 நிமிஷம் கூட உட்காந்து பேச மாட்டியா? கடந்த 3 நாளாக உங்கள் ரூமில் இருந்து சண்டை சத்தம் கேட்குதே, உங்களுக்குள்ளே என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ரம்யா என்னை நிமிர்ந்து பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டா. அம்மா, என்னை கேட்குறதுக்கு பதிலாக உன் மருமகன்கிட்ட போய் கேளு. அவன் தான் வேணும்னே சண்டையை ஆரம்பிக்கிறான். நீ இங்கே வந்ததுக்கப்புறம் அவனோட பேச்சு இன்னும் அதிகமாகிடுச்சு. உன்கிட்ட அவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவன் பண்ணுறது எதுவுமே சரியில்லைம்மா அப்படின்னு ரம்யா உடைஞ்சு போய் சொன்னான். ரம்யா சொன்ன அந்த வார்த்தைகள் என் தலையில் பேரடியாக விழுந்தது. ரம்யா சொன்ன அந்த வார்த்தைகள் என் மனசை ரொம்பவே காயப்படுத்தியது. என் மருமகனுக்கும் எனக்கும் நடுவில் என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? கார்த்திக் ஏன் என்கிட்ட இவ்வளவு வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்ற கேள்வி என் தூக்கத்தையே கெடுத்தது. அடுத்த நாள் மாலை கார்த்திக் ஆஃபீஸில் இருந்து வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்தான். அவனை பார்த்ததும் நான், என்ன கார்த்தி, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க, ரம்யாவும் வந்ததும் 2 பேரும் வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்டு சுற்றிட்டு வாங்க, வீட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே, அத்தை, இன்னைக்கு வெளியில் போக முடியாது, இன்னைக்கு என் கம்பெனி பாஸோட 50வது பிறந்தநாள் விழா இருக்குது, அங்கே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காரு, நாம் எல்லாரும் கட்டாயம் வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னான். தம்பி, நீங்களும் ரம்யாவும் மட்டும் போயிட்டு வாங்கப்பா, எனக்கு எதுக்கு பார்ட்டியெல்லாம் அப்படின்னு நான் தடுத்து பார்த்தேன். ஆனால் கார்த்திக் விடலை. அத்தை, நீங்கள் வந்தாகணும். அப்புறம் இன்னொன்று, நாளைக்கு எனக்கு 2 டிஃபன் பாக்ஸ் சமையல் பண்ணி தரணும். நீங்கள் சமைச்சு கொடுத்ததில் இருந்து ஆஃபீஸில் என் கெத்தே மாறிப்போச்சு. என் பாஸ் உங்களை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு உரிமையாக கேட்டான்.
டைனிங் ஹாலில் நின்று இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரம்யாவோட முகம் இன்னும் சுருங்கி போச்சு. கார்த்திக் அவன் அறைக்கு போனதும் ரம்யா சமையல் அறைக்கு என் பின்னாடியே வந்தா. அம்மா, நான் உன்கிட்ட ஏற்கனவே எச்சரிச்சேன்ல, உன் மருமகன்கிட்ட தேவைக்கு அதிகமாக கலகலகலன்னு பேசாதன்னு. இந்த வயசில் உனக்கு எதுக்கு இந்த அலட்டல்? நாளைக்கு நீ கார்த்திக் ஆஃபீஸுக்கு போக போறியா? ரொம்ப சாதாரணமாக போயிட்டு வா. உன்னோட இந்த டிப்டாப் வாழ்க்கை முறை எனக்கு பிடிக்கல அப்படின்னு கத்துனான். சொந்த மகளே என் உடை ஆடையையும் வழக்கத்தையும் பார்த்து இழிவுபடுத்தி பேசுனதை என்னால் தாங்கிக்கவே முடியலை. ரம்யா அப்படின்னு நான் சத்தமாக கூப்பிட்டேன். உன் தாய் நான் என்பதை மறந்து விடாதே. நான் எப்பவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது ஏன் பழக்கம். அதை யாருக்காகவும் மாற்றிக்க முடியாது. உன் எரிச்சலான குணத்தை முதல்ல நீ மாற்றிக்கோ அப்படின்னு முதல் முறையாக என் மகள்கிட்ட கோபமாக பேசினேன். அன்னைக்கு இரவு உணவின் போது வீட்டில் ஒரே மையான அமைதி. மறுநாள் மதியம் கார்த்திக் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதால் நான் கிளம்பி அவனோட ஆஃபீஸுக்கு போனேன். மாலையில் நானும் கார்த்திக்கும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு வந்தோம். எங்களை ஒன்றா பார்த்ததும் ரம்யாவுக்கு கோபம் தலைக்கேறியது. கார்த்திக் போனதும் ரம்யா என் முன்னாடி வந்து நின்னா. அம்மா, தினமும் மருமகனோட ஆஃபீஸுக்கு போகிற, சாயங்காலம் அவனோட சிரித்து பேசிக்கிட்டு வர, உங்கள் 2 பேருக்கு நடுவில் அத்தை மருமகன் உறவு தான் இருக்கா, இல்லை எல்லாம் மீறிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப கேவலமான வார்த்தையை கேட்டுட்டா. அந்த வார்த்தையை கேட்டதும் என் தலையே சுற்றியது. என் சொந்த மகளா இப்படி பேசுகிறா? என் கண்களில் இருந்து கண்ணீர் வலிய ஆரம்பித்தது. நான் எதுவுமே பேசாமல் என் அறைக்கு போய் கதவை சாத்திக்கிட்டேன். 5 மணி நேரமாக ரூமுக்குள்ளேயே உட்காந்து அழுதேன். கார்த்திக் எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனால் நான் ஃபோனை எடுக்கவே இல்லை. இனிமேல் இங்கே இருந்தால் என் மகளோட குடும்பம் உடஞ்சிடும்னு முடிவெடுத்து என் துணிகளை எல்லாம் பையில் பேக் பண்ண ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பழியை நான் சந்தித்ததே இல்லை. பெற்ற மகளை என்னை சந்தேகப்பட்டு பேசின அப்புறம் எனக்கு அந்த வீட்டில் வாழ தகுதியே இல்லைன்னு தோணுச்சு. பையை தூக்கிக்கிட்டு கதவை திறந்தேன். எதிரில் கார்த்திக் பதற்றத்தோடு வந்து நின்றுக்கிட்டு இருந்தான். நான் வீட்டை விட்டு கிளம்புறதை பார்த்ததும் கார்த்திக் ஓடி வந்து என் பையை பிடுங்கி வீட்டின் உள்ளே கூட்டிகிட்டு போனான். அத்தை, என்ன நடக்குது இங்கே? எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் பையை தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு பதற்றமாக கேட்டான். நான் கண்ணீரோட, கார்த்திக், என்னால் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் தேவையில்லாத சண்டை வருது. நான் இங்கே வந்ததில் இருந்து உங்கள் குடும்ப அமைதியே போச்சு. நான் என் சொந்த ஊருக்கே போகிறேன் தம்பி. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தேன். கார்த்திக் என் தோலை தொட்டு சமாதானப்படுத்தினான். அத்தை, ரம்யா ஏதோ புரியாமல் கத்தியிருப்பா. அவள் ஒரு முட்டாள். அவள் பேச்சை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவளுக்கு உங்கள் மேலே பொறாம. நீங்கள் அழாதீங்க அத்தை, நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு ஆறுதலாக பேசினான். அவன் பேச்சில் ஒரு தனித்துவமான அன்பும் அக்கறையும் இருந்தது. ஆனால் அந்த அன்புக்கு பின்னால் என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு அப்பவும் புரியலை. அன்னைக்கு ராத்திரியில் இருந்து ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பித்தது. ரம்யா தூங்கிய பிறகு கார்த்திக் மெல்ல என் அறைக்கு வர தொடங்கினான். கதவை மூடிட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுவான். எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாகவும் சங்கடமாகவும் தான் இருந்தது. கார்த்திக், ரம்யாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும்? அவள் ஏற்கனவே நம்ம தப்பாக நினைக்கிறா. நடுராத்திரியில் நீ என் ரூமுக்கு வர்றதை பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு நான் பயந்து போய் சொன்னேன். அதற்கு கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே, அத்தை, என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையை பேசத்தானே போகிறோம். ரம்யா செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்கிறீங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒன்றுமே புரியலை. ரம்யா செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிறேனா? இவன் என்ன பேசுகிறான் அப்படின்னு நான் குழம்பி போய் நின்னேன். அப்போது திடீர்னு அறைக்கதவு பலமாக திறக்கப்பட்டது. அங்கே ரம்யா தன் ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியபடி கோபத்தின் உச்சக்கட்டத்தில் நின்றுக்கிட்டு இருந்தா. பிடிச்சிட்டேன், 2 பேரையும் கையும் களவுமாக பிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துனா ரம்யா. கார்த்திக், தினமும் என்னை ஏமாற்றிட்டு நடுராத்திரியில் என் அம்மா ரூமுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க? எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? நான் சரியான ஆதாரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது உங்கள் 2 பேரோட லீலைகளையும் என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கூச்சல் போட்டா. என் காலடி மண்ணே நழுவுவது போல இருந்தது. ரம்யா, அம்மா சொல்கிறத கேளுமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு கதறி அழுதேன். ஆனால் ரம்யா கேட்கல. சீ, என் முன்னாடி நடிக்காதீங்க அப்படின்னு கத்துனா. அப்போது கார்த்திக்கின் ஃபோன் அடித்தது. அவன் ஃபோனை பேசிவிட்டு, ரம்யா நிறுத்து அப்படின்னு சத்தமாக கத்தினான். கார்த்திக்கின் வீட்டின் வரவேற்பறைக்கு சென்று கதவை திறந்தான். அவனுடன் ஒரு நபர் அறைக்குள்ளே நடந்து வந்தார்.
அவரை பார்த்ததும் ரம்யா அதிர்ச்சியில் உறைந்து போனவாள். வந்தவர் வேறு யாரும் இல்லை, கார்த்திக்கின் ஆஃபீஸ் பாஸ், 50 வயதை தாண்டிய கம்பீரமான தோற்றம் கொண்ட விஜயராகவன். நள்ளிரவு 3 மணிக்கு அவர் தன் வீட்டிற்குள் நிற்பதை பார்த்து ரம்யா திகைத்து போனாள். நள்ளிரவு 3 மணிக்கு கார்த்திக்கோட முதலாளி வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்து ரம்யாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலை. ஆனால் அவளோட கோபம் குறையலை. ரம்யா உடனே அந்த முதலாளியை பார்த்து, சார், இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், என் புருஷனும் என் அம்மாவும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு கத்துனான். அந்த விஜயராகவன் சார் ரொம்ப ஆச்சரியத்தோட ரம்யாவை பார்த்தாரு. ரம்யா, என்ன பேசுகிற நீ? உன் பெற்ற தாயை பற்றியும் கணவனை பற்றியும் எவ்வளவு கேவலமாக பேசுகிறன்னு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கண்டிச்சாரு. கார்த்திக் கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கே போய் ரம்யாவை பார்த்து சத்தமிட்டான். ரம்யா, இவ்வளவு நாளாக நீ புத்திசாலி இல்லைன்னு நினச்சி நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பாஸ் முன்னாடியே நீ வரவும் மீறி பேசுகிற. இப்போ உனக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு கத்துனான். நான் பதற்றத்தோட, கார்த்திக், வேண்டாம் தம்பி, விட்டுடு அப்படின்னு தடுத்து பார்த்தேன். ஆனால் கார்த்திக் கேட்கல. இல்லை அத்தை, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு வாழ்வீங்க? நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, அப்புறம் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பக்கம் திரும்பினான். ரம்யா, கடந்த சில நாட்களாக நான் அத்தையோட அறைக்கு வந்தது உண்மைதான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அசிங்கமான காரணத்துக்காக இல்லை. என்னோட பாஸ் விஜயராகவன் சாரை அத்தையோட அறையில் பாதுகாப்பாக கொண்டு வந்து விடுறதுக்காகத்தான் நான் வந்தேன். இந்த வார்த்தையை கேட்டதும் ரம்யாவின் கையில் இருந்த ஃபோன் கீழே விழ பார்த்தது. என்னது, பாஸ் இங்கே வந்தாரா அப்படின்னு திகைச்சு போய் கேட்டா ரம்யா. கார்த்திக் தொடர்ந்தார். ஆமாம், அன்னைக்கு பாஸோட பிறந்தநாள் பார்ட்டிக்கு நான் போனப்போ அத்தை அழுதுகிட்டே இருந்ததை பாஸ் பார்த்துருக்காரு. அன்னைக்கு ராத்திரியே பாஸ் என்கிட்ட அத்தையோட ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி தொடர்ந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. மறுநாள் நான் பாஸ்கிட்ட இதை பற்றி கேட்டப்போ தான் அந்த உண்மையே எனக்கு தெரிஞ்சுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி அத்தையும் என் பாஸ் விஜயராகவனும் ஒரே கல்லூரியில் படித்தவங்க. 2 பேரும் உண்மையாக காதலிச்சாங்க. ஆனால் அத்தையோட வீட்டில் சம்மதிக்காததால் அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியலை. விதி 30 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள மீண்டும் என் மூலமாக சந்திக்க வச்சிருக்கு. ரம்யா வாயடைத்து போய் நின்றாள். கார்த்திக் மேலும் சொன்னான். அத்தை தன் பழைய கதையை பேச தயங்கினாங்க. ஆனால் பாஸ் மூலமாக விஷயம் தெரிஞ்சதும் நான் தான் நண்பர்கள்னு பொய் சொல்லி அத்தையை பாஸ் கூட அடிக்கடி பார்க்க வச்சேன். அத்தையோட முகத்தில் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு உண்மையான சந்தோஷத்தை பார்த்தேன். நீ இந்த வயசில் இதை ஏற்றுக்க மாட்டியோன்னு பயந்து தான் அத்தை உன்கிட்ட சொல்லலை. ஆனால் நீ அவங்கள தப்பாக சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு போயிட்ட. கார்த்திக் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரம்யாவின் நெஞ்சில் சாட்டையாய் அடித்தது. ரம்யா என் பக்கத்தில் வந்து மண்டியிட்டு அழுதாள். அம்மா, என்னை மன்னிச்சிடுமா. உன் தனிமையை நான் ஒரு நாளும் உணர்ந்ததே இல்லை. அன்னைக்கு தாத்தா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு நான் அப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேம்மா. உனக்கும் விஜயராகவன் சாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரை என் தந்தையாக ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு கண்ணீரோடு சொன்னான். அவள் வார்த்தையை கேட்டு என் கண்ணிலும் கண்ணீர் வழிந்தது. விஜயராகவனும் இத்தனை வருடங்களாக தனிமையில்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அடுத்த 3 நாட்களில் என் மகள் ரம்யா மற்றும் மருமகன் கார்த்திக் முன்னிலையில் எனக்கும் விஜயராகவனுக்கும் முறைப்படி பதிவு திருமணம் நடைபெற்றது. வாழ்க்கை சில நேரங்களில் நாம் இழந்துட்டோம்னு நினச்ச சந்தோஷங்களை எதிர்பாராத கோணத்தில் மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதற்கு என் வாழ்க்கையே ஒரு சாட்சி. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நாம் நினைப்போம். ஆனால் சில நேரங்களில் அது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதியாக தான் இருக்கும். எனக்கும் விஜயராகவனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு. விஜயராகவன் ரொம்ப அன்பான மனிதர். 30 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை ஒரு கனவு மாதிரி போய்கிட்டு இருந்தது. ரம்யாவும் கார்த்திக்கும் அடிக்கடி எங்களை பார்க்க வீட்டுக்கு வருவாங்க. ரம்யா என் மேலே காட்டிய பாசத்தை பார்த்து எனக்கு கண்ணீரே வந்துடும். ஆனால் ஒரு நாள் மாலை விஜயராகவனின் பெரிய பங்களாவில் நானும் அவரும் டீ சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது வரவேற்பறையில் இருந்த லேண்ட்லைன் ஃபோன் அடித்தது. விஜயராகவன் ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்னார். அடுத்த வினாடி அவர் முகத்தில் இருந்த சிரிப்பு அடியோடு மறைஞ்சு போச்சு. அவர் கையில் இருந்த டீ கப் நடுங்க ஆரம்பிச்சது. யார் பேசுறது அப்படின்னு விஜயராகவன் பதற்றத்தோடு கேட்டார். எதிர்முனையில் ஒரு பெண் குரல் சிரிக்கும் சத்தம் மட்டும் கேட்டது. என்ன விஜய், 30 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் என்னை சுத்தமாக மறந்துட்டியா? உன் புது பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு அந்த பெண் குரல் மிரட்டுற மாதிரி கேட்டது.
விஜயராகவன் கோபப்பட்டு, யார் நீ? எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி உளறுற அப்படின்னு கத்தினாரு. நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லைன்னா உன் கம்பெனியோட பழைய ஷேர் ஃபைல்களை எடுத்து பாரு. அப்புறம் உன் புது பொண்டாட்டி ஒரு விஷயம் தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவளை விட்டு விலகினதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு அவளுக்கு தெரியுமா? அப்படின்னு அந்த குரல் கேட்டது. அந்த வார்த்தையை கேட்டதும் விஜயராகவன் ஃபோனை டக்குன்னு வச்சிட்டாரு. அவர் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. நான் பதற்றத்தோட அவர் பக்கத்தில் போய், என்னங்க, யார் ஃபோனில்? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டேன். விஜயராகவன் என்னை நிமிர்ந்து பார்த்து, ஒன்றுமில்ல, யாரோ ராங் நம்பர் அப்படின்னு பொய் சொன்னார். ஆனால் அவர் கண்ணில் தெரிஞ்ச பயம் அவர் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறாருன்னு எனக்கு தெளிவாக காட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரி விஜயராகவன் தூங்கிய பிறகு நான் சமையலறைக்கு தண்ணீர் குடிக்க வந்தேன். அப்போது வீட்டின் ஹாலில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. மெல்ல போய் பார்த்தா கார்த்திக், என் மருமகன், நள்ளிரவு 1 மணிக்கு விஜயராகவனின் ஸ்டடி ரூமுக்குள்ளே ரகசியமாக நுழைஞ்சு அங்கே இருக்கிற ஷேப் லாக்கரை திறந்து ஏதோ ஒரு ஃபைலை தேடிக்கிட்டே இருந்தான். எனக்கு அதிர்ச்சியில் மூச்சை நின்றுடும் போல இருந்தது. கார்த்திக் அப்படின்னு நான் கூப்பிட்டேன். கார்த்திக் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். அவன் கையில் ஒரு பழைய டைரியும் சில பத்திரங்களும் இருந்தன. நம்பிக்கை துரோகங்கிறது வெளியில் இருக்கிற எதிரிகள் கிட்ட இருந்து வந்தால் கூட தாங்கிடலாம். ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர்னு நினச்சவங்க கிட்ட இருந்து வரும்போது மனசு தாங்கவே முடியாது. கார்த்திக் அப்படின்னு நான் சத்தம் இல்லாமல் அதிர்ச்சியோடு கூப்பிட்டேன். கார்த்திக் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். அவன் கையில் இருந்த பழைய டைரியும் சில பத்திரங்களும் கீழே விழ பார்த்தன. அவன் முகத்தில் பயமும் பதற்றமும் அப்பட்டமாக தெரிந்தது. அத்தை, நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு திணறிக்கிட்டே கேட்டான். நான் அவன் பக்கத்தில் கோபத்தோடு முன்னேறி சென்று, நான் என்ன பண்ணுறேன்னு அப்புறம் சொல்கிறேன், முதல்ல நீ இந்த நேரத்தில் விஜயராகவன் சாரோட ரகசிய அறையில் என்ன தேடுற? உன் கையில் இருக்கிற அந்த ஃபைல் என்ன அப்படின்னு சீறினேன். கார்த்திக் வேகமாக ஸ்டடி ரூம் கதவை சாத்திட்டு, அத்தை சத்தம் போடாதீங்க, விஜயராகவன் சார் முழிச்சுக்க போகிறாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளுங்க அப்படின்னு என் கையை பிடிச்சான். நான் அவன் கையை தட்டி விட்டு, சொல்லு கார்த்தி, என்ன பண்ணுற இங்கே? என் மகன் ரம்யாவுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். கார்த்திக் ஒரு மூச்சு விட்டுட்டு, அத்தை, ரம்யாவுக்கு எதுவும் தெரியாது. உண்மையை சொல்லணும்னா நான் இதையெல்லாம் உங்களுக்காகவும் ரம்யாவுக்காகவும் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். எங்களுக்காகவா? விஜயராகவன் சாரோட லாக்கரை திருடுறது எங்களுக்காகவா அப்படின்னு நான் கிண்டலாக கேட்டேன். கார்த்திக் தன் கையில் இருந்த அந்த பழைய டைரியை திறந்து காட்டி, அத்தை, சாயங்காலம் விஜயராகவன் சாருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுல்ல, அந்த ஃபோனில் பேசுனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? விஜயராகவன் சாரோட முதல் மனைவி விமலா அப்படின்னு அதிர்ச்சி குண்டு தூக்கி போட்டான். அந்த வார்த்தையை கேட்டதும் என் தலையில் பேரிடி விழுந்தது போல இருந்தது. என்னது, முதல் மனைவியா? விஜயராகவன் சார் என்கிட்ட கல்யாணமே ஆகலை, தனிமையில் தான் வாழ்ந்தேன்னு சொன்னாரே அப்படின்னு நான் அலறாத குறையாக கேட்டேன். அதுதான் அத்தை பெரிய பொய்யே அப்படின்னு கார்த்திக் சொன்னான். 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பிரிஞ்ச அப்புறம் விஜயராகவன் சார் விமலாங்கிற பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் தொழிலில் வந்த பிரச்சனையால் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. விமலா முறைப்படி விவாகரத்து கொடுக்காம வெளிநாட்டுக்கு போயிட்டா. இப்போது நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சு உங்களை மிரட்டி விஜயராகவன் சாரோட மொத்த சொத்தையும் பறிக்க திட்டமிடுறா. நான் சுவரில் சாய்ந்து அப்படியே நின்றேன். என் கால்கள் நடுங்க தொடங்கின. அப்போது எனக்கும் விஜயராகவனுக்கும் நடந்த இந்த பதிவு திருமணம் செல்லாதா? நான் சட்டப்படி அவருடைய மனைவியே இல்லையா அப்படின்னு கண்ணீரோட கேட்டேன். அதை தெரிஞ்சுக்கத்தான் அத்தை நான் இந்த விவாகரத்து பத்திரங்களை தேடினேன். விஜயராகவன் சார் உங்களை உண்மையாக தான் காதலிக்கிறாரு. ஆனால் இந்த முதல் மனைவி விஷயத்தை மறைச்சி பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அந்த விமலா இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டா. அடுத்த சில நாட்களில் அவள் இந்த வீட்டுக்கு வரப்போறா அப்படின்னு கார்த்திக் உண்மையை உடைத்தான். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. 30 வருடங்களுக்கு பிறகு எனக்கு கிடைத்த இந்த நிம்மதியான வாழ்க்கை மீண்டும் ஒரு முறை சுக்குநூறாக உடைந்து போவதை போல உணர்ந்தேன். வாழ்க்கையில் நாம் உண்மையான அன்பை மட்டும் தேடி ஓடும்போது அதை சுற்றி எத்தனையோ பொய்களும் சதிகளும் பின்னப்பட்டு இருக்குங்கிறது அன்னைக்கு தான் எனக்கு முழுசாக புரிஞ்சது. ஸ்டடி ரூம் கதவு திறக்கப்பட்டு அங்கே விஜயராகவன் அதிர்ச்சியோடு நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் இருந்த பதற்றமும் கோபமும் எங்களை பயமுறுத்தியது. நீங்கள் 2 பேரும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு விஜயராகவன் கம்பீரமான குரலில் கேட்டார். நான் கண்ணீரோடு அவர் முன்னாடி போய் நின்னேன். விஜய், என்கிட்ட ஏன் இவ்வளவு பெரிய பொய் சொன்னீங்க? 30 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை உண்மையாக நம்பி வந்தேனே. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி விமலான்னு ஒரு மனைவி இருக்கிறது ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு நேருக்கு நேராக கேட்டேன்.
அந்த வார்த்தையை கேட்டதும் விஜயராகவன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போயிட்டாரு. அவர் கண்கள் கார்த்திக்கை பார்த்தன. கார்த்திக் தைரியமாக முன்னாடி வந்து, ஆமாம் சார், சாயங்காலம் உங்களுக்கு வந்த அந்த மிரட்டல் ஃபோன் பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். அந்த விமலா இப்போ உங்களை மிரட்டி சொத்தை பறிக்க பார்க்குறா. அதுக்காக நீங்கள் அத்தையை ஏமாத்துவீங்களா அப்படின்னு கேட்டான். விஜயராகவன் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு சோபாவில் போய் அமர்ந்தார். தன் தலைமுடியை கோதியபடி உடைந்து போய் பேச ஆரம்பித்தார். சரஸ்வதி, நான் உன்னை ஏமாத்தலை. விமலாவுக்கும் எனக்கும் 25 வருஷத்துக்கு முன்னாடியே விவாகரத்து ஆயிடுச்சு. அதுக்கான சட்டப்பூர்வமான பத்திரங்கள் என்கிட்ட இருக்குது. நான் உன்கிட்ட பொய் சொல்லலை அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஏன் அந்த ஃபோன் வந்ததும் அவ்வளோ பயந்தீங்க சார் அப்படின்னு கார்த்திக் குறுக்கே கேட்டான். விஜயராகவன் கார்த்திகை நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண்கள் கோபத்தில் சிவந்தன. நான் பயந்தது விமலாவுக்காக இல்லை கார்த்திக், உனக்காக அப்படின்னு விஜயராகவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அறை முழுவதையும் அப்படியே அமைதியாக்கியது. நான் புரியாமல், என்னங்க சொல்கிறீங்க, கார்த்திக்காக பயந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். விஜயராகவன் எழுந்து வந்து கார்த்திக் கையில் இருந்த ஃபைல்களை பிடுங்கினார். சரஸ்வதி, உனக்கு இவன் நல்ல மருமகனாக தெரிகிறான்ல, ஆனால் உண்மை என்னன்னா, சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டின அந்த விமலா கூட சேர்ந்துக்கிட்டு என் கம்பெனி சொத்துக்களை திருட பார்க்குறதே இந்த கார்த்திக் தான் அப்படின்னு விஜயராகவன் உண்மையை உடைத்தார். எனக்கு தலை சுற்றியது. என்ன சொல்கிறீங்க விஜய்? விஜயராகவன் தொடர்ந்தார். ஆமாம் சரஸ்வதி, விமலா வெளிநாட்டில் இருந்து இவனை தொடர்பு கொண்டு விஜயராகவனோட கம்பெனி ரகசியங்களை எனக்கு கொடுத்தா உனக்கு 2 கோடி தர்றேன்னு சொல்லியிருக்கா. இவன் இத்தனை நாளாக ஓ மேலே பாசம் காட்டுற மாதிரி நடித்ததே என் வீட்டுக்குள்ளே சுலபமாக வந்து போகிறதுக்கு தான். இப்போ கூட இவன் தேடினது விவாகரத்து பத்திரங்களே இல்லை, என் கம்பெனியோட புது ப்ராஜெக்ட் ஃபைல்களை. நான் அதிர்ச்சியோடு கார்த்திக்கை பார்த்தேன். கார்த்திக்கின் முகத்தில் இருந்த அந்த நல்லவன் வேஷம் அடியோடு கலன்று விழுந்தது. கார்த்திக் பயத்தில் பின்வாங்கி, அத்தை, இவர் பொய் சொல்கிறாரு, நான் நான் அப்படின்னு திணறினான். அமைதியாக இருக்கார்த்தி அப்படின்னு ஒரு பெண் குரல் ஸ்டடி ரூம் வாசலில் இருந்து கேட்டது. திரும்பி பார்த்தால் அங்கே என் மகள் ரம்யா நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவள் கையில் தன் ஃபோனை பிடித்து கொண்டு கார்த்திக் விமலாவிடம் பேசிய ஆடியோ ரெக்கார்டிங்கை ப்ளே செய்தாள். ரம்யாவின் ஃபோனில் இருந்து வந்த அந்த ஆடியோ ரெக்கார்டிங் ஒலித்ததும் கார்த்திக்கின் முகத்தில் இருந்த இரத்த ஓட்டமே நின்றுவிட்டது போல இருந்தது. கார்த்திக் நடுங்கும் குரலில், ரம்யா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி, அது அப்படின்னு திணறினான். ரம்யா கண்கள் கலங்க முன்னாடி வந்தா. சீ, வாயை மூடு கார்த்திக், இவ்வளவு கேவலமானவனா நீ? அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீ அவங்க பாசத்தையும் என் நம்பிக்கையையும் பணத்துக்காக பயன்படுத்திக்கிட்டியா? என் அப்பா விஜயராகவன் சாரோட சொத்தை அடையிறதுக்காக என்னை ஒரு பகடக்காயாக ஆக்குனியா அப்படின்னு கத்தினான். நான் ஓடி போய் ரம்யாவை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ரம்யா, அழாதம்மா அப்படின்னு ஆறுதல் சொன்னேன். ரம்யா என் கையை பிடிச்சிக்கிட்டு கார்த்திக்கை பார்த்தா. கார்த்திக், நீ என்னை ஏமாத்தினதை கூட நான் மன்னிச்சிருப்பேன். ஆனால் என் அம்மாவோட வாழ்க்கை மேலேயும் அவங்களோட மானத்து மேலேயும் கை வச்ச விளையாடி இருக்க பாரு, அதை என்னால் வாழ்க்கையில் என்றைக்குமே மன்னிக்க முடியாது அப்படின்னு உறுதியாக சொன்னான். கார்த்திக் முட்டி போட்டு, ரம்யா, என்னை மன்னிச்சிருடி, விமலா தான் என்னை ஆசை காட்டி மயக்கினான். நான் பண்ணது பெரிய தப்பு தான் அத்தை, நீங்களாவது எனக்கு பரிந்து பேசுங்க அத்தை அப்படின்னு என் காலை பிடிக்க வந்தான். அப்போது விஜயராகவன் குறுக்கே வந்து கார்த்திக்கை தடுத்து நிறுத்தினார். கார்த்திக், உன்னோட இந்த போலியான நாடகம் இனிமேல் என்கிட்ட செல்லாது. நீ விமலா கூட சேர்ந்து என் கம்பெனி ரகசியங்களை விற்க முயற்சி பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. நான் நினச்சா உன்னை இப்போவே போலீஸில் பிடிச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு விஜயராகவன் எச்சரித்தார். ரம்யா முன்னே வந்து, அப்பா வேண்டாம், இவன் மேலே போலீஸ் கேஸ் போட்டு நம்ம குடும்பமானத்தை வீதிக்கு இழுக்க வேண்டாம். இவனுக்கு நான் கொடுக்க போகிற தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லி தன் கழுத்தில் இருந்த தாலியை கலற்றி கார்த்திக் முன்னாடி வீசினாள். நாளைக்கே நமக்கு விவாகரத்து வேணும் கார்த்திக். இனிமேல் உன் முகத்தில் கூட நான் வழியில் பார்க்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ரம்யா கர்ச்சித்தாள். கார்த்திக் இனிமே இங்கே இருந்தால் சிறைக்கு போக வேண்டி இருக்கும்னு பயந்து தலையை குனிஞ்சபடியே வீட்டை விட்டு ஓடி போனான். ரம்யா என் தோளில் சாய்ந்து அழுதாள். அம்மா, என்னை மன்னிச்சிடுமா, இவனை நல்லவனு நினச்சி உன்கிட்ட எவ்வளவு கோவப்பட்டு பேசினேன் அப்படின்னு கதறினாள். நான் அவள் கண்ணீரை பார்த்து, பரவாயில்ல ரம்யா, நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்து விலகி இருக்குன்னு நினச்சிக்கோ. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு தேற்றினேன்.
விஜயராகவனும் ரம்யா தலையை தடவி, ரம்யா, நீ எனக்கு மகள் மாதிரி, உன் எதிர்கால பொறுப்பு இனிமே என்னோடது, தைரியமாக இரு அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு. நாட்கள் கடந்தது. கார்த்திக்கிற்கு தகுந்த பாடம் புகட்டப்பட்டது. ரம்யா தன் சுய கௌரவத்தோட ஆஃபீஸ் வேலைக்கு சென்று சொந்த காலில் நிற்கத் தொடங்கினாள். நானும் விஜயராகவனும் ரம்யாவுக்கு துணையாக நின்று ஒரு அழகான நிம்மதியான குடும்பமாக வாழத் தொடங்கினோம். போலியான அன்பை விட ஆபத்தான நேரத்தில் கை கொடுக்கும் உண்மையான பாசம்தான் ஒரு குடும்பத்தின் பலம். ஆனாலும் இந்த வயசில் எனக்கு ஒரு மறுவாழ்க்கை அமைஞ்சு நான் சந்தோஷமாக வாழும்போது, என் பொண்ணு மட்டும் வாழ வேண்டிய வயசில் புருஷனை பிரிஞ்சு தனியாக வாழறத பார்க்குறப்போ என் மனசு துடிச்சு போச்சு. கோபத்தில் பிரிகிறது சுலபம், ஆனால் தப்பு பண்ணவன் திருந்தி வரும்போது அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் ஒரு தாயோட கடமை. கார்த்திக் வீட்டை விட்டு போய் சில மாதங்கள் ஆகிவிட்டது. ரம்யா வெளியில் கம்பீரமாக ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தாலும் ராத்திரியில் தனியாக உட்காந்து கணவனை நினச்சி கதறி அழுறத நான் தினமும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவளுக்கு கார்த்திக் மேலே கோபம் இருந்தாலும் அடிமனசில் அவன் மேலே இருந்த அன்பும் பாசமும் குறையவே இல்லை. ஒரு நாள் ராத்திரி நான் என் கணவர் விஜயராகவன் கிட்ட போய் உட்கார்ந்தேன். விஜய், எனக்கு மனசு கேட்கவே இல்லை. நாம் 2 பேரும் இந்த வயசில் ஜோடியாக சந்தோஷமாக இருக்கும்போது என் பொண்ணு மட்டும் 30 வயசில் தனியாக கஷ்டப்படுறா. கார்த்திக் பேராசையால் தப்பு பண்ணினான் உண்மைதான், ஆனால் அவன் கொடூரமான கெட்டவன் இல்லை. அந்த விமலா விரிச்ச வலையில் விழுந்துட்டான். அவனை திருத்தி ரம்யாவோட சேர்த்து வைக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லி அழுதுட்டேன். விஜயராகவன் யோசித்துவிட்டு என் கையை பிடித்தார். சரஸ்வதி, நீ சொல்கிறதும் சரிதான். கார்த்திக் செஞ்ச தப்பை உணர்ந்து இப்போ ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கான்னு என் ஆஃபீஸ் ஆளுங்க மூலமாக எனக்கு தகவல் வந்துச்சு. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். மறுநாள் நானும் விஜயராகவனும் கார்த்திக் தங்கி இருந்த சிறிய அறைக்கு நேராக சென்றோம். அங்கே கார்த்திக்கை பார்த்த எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தாடி வளர்ந்து சரியாக சாப்பிடாமல் ரம்யாவின் புகைப்படத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தான். எங்களை பார்த்ததும் கார்த்திக் ஓடி வந்து என் காலில் விழுந்தான். அத்தை, என்னை மன்னிச்சிடுங்கத்த. பேராசையில் விஜயராகவன் சாரோட சொத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரம்யா இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு நரகமாக இருக்குது. நான் திருந்திட்டேன் அத்தை. எனக்கு ரம்யா மட்டும் போதும், வேறு எந்த சொத்தும் வேண்டாம் அப்படின்னு கதறி அழுதான். விஜயராகவன் அவனை தூக்கி நிறுத்தி, கார்த்திக், நீ உண்மையாகவே திருந்திட்டியான்னு சோதிக்கத்தான் நான் வந்தேன். உன் தப்பை நீ உணர்ந்ததே பெரிய விஷயம். ஆனால் ரம்யாவோட கோபத்தை நீ தான் போக்கணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் கார்த்திக்கை அழைத்து கொண்டு நேராக வீட்டிற்கு வந்தோம். வீட்டில் ரம்யா ஹாலில் உட்கார்ந்திருந்தா. கார்த்திக்கை என்னோடு பார்த்ததும் அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. அம்மா, இவனை எதுக்கு மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? இவன் கூட வாழவே முடியாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கத்துனான். நான் முன்னாடி போய் ரம்யாவின் கையை பிடிச்சேன். ரம்யா, நிறுத்துடி. இந்த அம்மா சொல்கிறது கொஞ்சம் கேளு. இந்த வயசில் நான் விஜயராகவன் கூட சேர்ந்து வாழும்போது நீ மட்டும் ஏன் தனியாக கஷ்டப்படணும்? கார்த்திக் தப்பு பண்ணினான், ஆனால் இப்போது தன் தப்பை உணர்ந்து உண்மையாக திருந்தி வந்து நிற்கிறான். ரம்யா கண்ணீரோடு, அம்மா, இவனை எப்படிமா மறுபடியும் நம்புறது அப்படின்னு கேட்டா. ரம்யா, தவறே செய்யாத மனுஷன் உலகத்தில் யாருமே இல்லை. தப்பு பண்ணுறவனை விட அதை உணர்ந்து திருந்தி வர்றவனுக்கு மன்னிப்பு கொடுக்கறது தான் உண்மையான அன்பு. உன் தனிமை எனக்கு புரியும் ரம்யா. கணவன் கூட சேர்ந்து வாழ்கிற சந்தோஷம் உனக்கு கிடைக்கணும். இது உன் தாயா நான் உனக்கு போடுற கட்டளை அப்படின்னு நான் உறுதியாக சொன்னேன். கார்த்திக் ரம்யா முன்னாடி மண்டிட்டு தன் கையில் இருந்த தாலியை எடுத்து, ரம்யா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. இனிமே என் உயிரே போனாலும் உன்னை அளவிட மாட்டேன் அப்படின்னு கண்ணீரோடு கேட்டான். ரம்யா கார்த்திக்கின் உண்மையை புரிந்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்களில் இருந்த கோபம் கரைந்து பாசம் வலிய தொடங்கியது. கோபத்தை விட மன்னிப்புக்குத்தான் பலம் அதிகம். கோபம் ஒரு குடும்பத்தை பிரிக்கும், ஆனால் உண்மையான மன்னிப்பு பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்றா சேர்க்குங்கிறது என் மகளோட வாழ்க்கை தான் சாட்சி. ரம்யா தன் தாயான என்னை நிமிர்ந்து பார்த்தாள். அவளுடைய கண்களில் இருந்த பயமும் குழப்பமும் எல்லாம் மறைந்து ஒரு தெளிவு பிறந்தது. அம்மா, நீ சொல்கிறது சரிதான் என்றபடி ரம்யா மெதுவாக முன்னோக்கி வந்தாள். இத்தனை நாளாக நான் கார்த்திக் மேலே இருந்த கோபத்தை மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவரோட தனிமையும் அவர் செஞ்சு தப்பை நினச்சி வருந்துற மனசையும் நான் பார்க்க தவறிட்டேன். அம்மா, இந்த வயசுலையும் நீ கணவனோட அன்பை புரிஞ்சு வாழும்போது நான் ஏன் என் வாழ்க்கையை வீணடிக்கணும் அப்படின்னு ரம்யா சொன்னான். ரம்யா குனிந்து கார்த்திக்கின் கைகளை பிடித்து தூக்கி நிறுத்தினாள். கார்த்திக், நீங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்து உண்மையாக திருந்தி வந்து நிற்கிறீங்க. அதுக்காகவே நான் உங்களை மன்னிக்கிறேன்.
இனிமே நம்ம வாழ்க்கையில் எந்த பொய்க்கும் பேராசைக்கும் இடம் இருக்கக்கூடாது என்று கண்ணீருடன் கூறினாள். கார்த்திக் ஆனந்த கண்ணீருடன் ரம்யாவை அணைத்து கொண்டான். தேங்க்ஸ் ரம்யா, இனிமே என் உயிரே போனாலும் ஒன்றை அளவிட மாட்டேன். அத்தை, உங்களுக்கு நான் என் ஆயுசுக்கும் கடமைப்பட்டு இருக்கேன் என்று கூறி கார்த்திக் என் கால்களில் விழுந்து ஆசி பெற்றான். விஜயராகவனும் கார்த்திக்கின் தோளை தட்டி, கார்த்திக், பழைய கதையெல்லாம் மறந்துடு, நாளைக்கே ஆஃபீஸுக்கு வந்து உன் வேலையில் சேரு, உனக்கு நான் முழு பொறுப்பையும் தர்றேன் என்று அன்போடு கூறினார். அன்று மாலை வீடே விழாக்கோலம் பூண்டது. இத்தனை நாட்களாக அடைபட்டு கிடந்த அந்த வீட்டில் சிரிப்பொலியும் மகிழ்ச்சியும் தாண்டவமாடியது. நானும் விஜயராகவனும் ரம்யாவும் கார்த்திக்கும் இணைந்து ஒரு நிறைவான சந்தோஷமான குடும்பமாக வாழத் தொடங்கினோம். வாழ்க்கையில் எத்தனை பெரிய புயல்கள் வந்தாலும் உண்மையான அன்பும் புரிந்துணர்வும் மன்னிக்கும் மனப்பான்மையும் இருந்தால் எந்த குடும்பத்தையும் யாராலும் பிரிக்க முடியாது என்பதற்கு எங்கள் குடும்பமே ஒரு சாட்சி. பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் இணைய வேண்டும், அன்பு எப்போதுமே வெல்ல வேண்டும் என்ற நல் நோக்கத்தோடு நிறைவடைகிறது இந்த கதைத்தொடர். நேயர்களே, இந்த சுவாரஸ்யமான கதைத்தொடர் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம ஃபில்மி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அழகான விறுவிறுப்பான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.